இந்த ஆண்டு ராமநவமி மார்ச் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ராமநவமி ராமர் பிறந்தது மதிய வேளை என்பதால் பெரும்பாலானோர் மார்ச் 26 அன்று கொண்டாடுவர். ஆனால் வைணவ சம்பிரதாயம் மற்றும் அயோத்தியில் மார்ச் 27 அன்று பிரதானமாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி திதி ஆரம்பம் மார்ச் 26, 2026 வியாழக்கிழமை. ராமநவமி திதி முடிவு மார்ச் 27, 2026 வெள்ளிக்கிழமை. ராமநவமி மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமர் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு புனிதமான பண்டிகையாகும். அயோத்தி மன்னன் தசரதனுக்கு நீண்ட நாட்களாக வாரிசு இல்லை. அதனால் அவர் குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். யாகத்தின் முடிவில் அக்னி தேவன் வழங்கிய பாயாசத்தை மன்னன் தன் மனைவிகளான கோசலை, கைகேயி மற்றும் சுமித்திரை ஆகியோருக்கு வழங்கினார். சித்திரை மாதம் சுக்லபட்ச நவமி திதியன்று புனர்பூச நட்சத்திரத்தில் கோசலைக்கு ஸ்ரீராமர் பிறந்தார். கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருகனும் பிறந்தனர். தர்மத்தை நிலைநாட்டவும் ராவணனை அழித்து உலகை காக்கவும் மகாவிஷ்ணு மனித உருவில் ராமர் அவதாரம் எடுத்தார். ராமநவமி வழிபாட்டு முறை. இந்த நாளில் ராமரை வழிபடுவது மன அமைதியையும் தைரியத்தையும் தரும். முக்கிய மந்திரங்கள்: ராம நாம ஜபம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. ராமாயணத்தின் ஒரு பகுதியை, குறிப்பாக பாலகாண்டத்தில் ராமர் பிறப்பு பகுதியை வாசிப்பது சிறப்பானது. ராமநவமி என்றாலே கோடை காலத்தில் வருவதால் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளான தயிர், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நீர்மோர், வெல்லம், சுக்கு, ஏலக்காய் கலந்த நீர் பானகம், ஊற வைத்த பாசிப்பருப்பு, வடை ஆகியவை படைக்கப்படுகின்றன. வீட்டை சுத்தம் செய்து ராமரின் திருவுருவ படத்திற்கு துளசி மற்றும் மலர்களில் அலங்காரம் செய்து விளக்கேற்றி ராம அஷ்டோத்திரம் அல்லது விஷ்ணு சகசரநாமம் சொல்லலாம். அயோத்தி ராமர் கோவிலில் பட்டாபிஷேக வைபவங்கள் சிறப்பாக நடைபெறும். அதை மனதார நினைத்தும் வணங்கலாம்.